எக்ஸலண்ட். ஜாவாவில் மல்டி த்ரெட்டிங்னா என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுன்னு ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். அதுக்காக ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி. ஒருத்தர் வந்து புது காரில் போயிட்டுருக்காருங்க. போகும்போது திடீர்னு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சி. பார்த்தோம்னா ஏதோ ஒரு நட்டு லூஸாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த சைடில் வந்து ஒரு மெக்கானிக் போயிட்டுருக்காரு. உடனே அவர் பார்த்துட்டு, என்னங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ நட்டுலாம் லூஸான மாதிரி இருக்குங்க, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னாரு. புது காராக இருக்குது, உங்கள்கிட்ட டூல் செட் இருக்கும், எடுத்து டைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது, ஏன் இதுக்காக வந்து ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏற்கனவே இந்த ஜாக்கி போட்டு லிஃப்ட் பண்ணுறது, டயரை கழட்டுறது, டைட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு புது கார் வாங்கலாம், அதில் எல்லா டூல்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா உபகரணங்களும் அந்த வண்டியில் இருக்கும். ஆனால் சரி பண்ணுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் நமக்கு தெரியல அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டூல்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உற்பத்தி செய்கிறது ரொம்ப ஈஸியாகிடுது. நீங்கள் ஆன்லைனில் 100 200 வந்து நிறைய டூல் கிடைக்குது. டூல் செட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவரும்பான், ஸ்பேனரும்பான், இது வாங்கிக்கிங்க உங்களுக்கு 1000 ரூபா போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இதே மாதிரி பைத்தானை உருவாக்குறானுங்க, சி ஷார்ப்பை உருவாக்குறானுங்க, எஃப் ஷார்ப்பை உருவாக்குறான், ஜே ஷார்ப்பை உருவாக்குறான், ஜாவாவை உருவாக்குறான், ரூபியை உருவாக்குறான், ஷிஃப்ட்டை உருவாக்குறான், ஆர்டினோ உருவாக்குறான். இந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டே போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது இந்த மாதிரி டூல்ஸை உருவாக்குறது ஈஸி, அதுக்காக ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறது ஈஸி, அதை வச்சு புது புது லாங்குவேஜை பில்டு பண்ணிடலாம். ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த டூல் செட்டு நம்மக்கிட்ட இருந்தாலும் வேஸ்ட். இப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாவா 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 ஜாவான்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு எப்படி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் கேட்டாலும் இன்டர்வியூவில் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, இதையெல்லாம் இப்போ ஒரு ப்ரொசீஜர் ஆக்கிட்டாங்க. இப்படி கேட்டால் இப்படி சொல்லு, இப்படி போட்டால் இப்படி சொல்லு, இதை வந்து இப்படி டிக் பண்ண, அதை டிக் பண்ண, பாஸ் பண்ணிடுவான். ஆனால் அவனுக்கு உண்மையாலுமே ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தெரியாது. ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க, அதை சால்வ் பண்ணணும். அது சால்வ் பண்ண தெரியுமான்னா அது தெரியாது. டூலை பற்றி A to Z தெரியும், ஆனால் சொல்யூஷன் ப்ரொவைடிங் பற்றி ஒன்றும் தெரியாது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாணியில் C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங். எங்களுடைய இந்த C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் மெயினாக எதை எய்ம் பண்ணுது அப்படின்னா, ஒர்க்கிங் ப்ரொசீஜர். இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இப்போ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, ஒரு ஸ்பேனர் இருக்குது, இதை கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் நம்ம அதுக்காக டைம் அலோகேட் பண்ணுமா அப்படிங்கிறது அங்கே பெரிய விஷயம். அப்போது நம்மளும் டைம் அலோகேட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் நமக்கும் அந்த டூலை உபயோகப்படுத்தி நம்மளே சில ப்ராப்ளங்களை சரி செஞ்சுக்க தெரிஞ்சிருக்கும். அது நமக்கு தெரியாததுனால தான் இப்போ பிரச்சனை. அப்போது அதை சொல்லி கொடுக்கறது தான் எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங். இது தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா எந்த கம்பெனிலையும் ராஜா மாதிரி உட்காரலாம். இல்லை அப்படின்னா விடிய விடிய முழிச்சிருந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து எல்லா டிசீஸும் வந்து சீக்கிரமாக போய் சேர வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கி ஐடியில் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராப்ளம். சரி, ஓகே. மல்டி த்ரெட்டிங். மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, சிங்கிள் த்ரெட் அபார்ட்மெண்ட் அண்ட் மல்டி த்ரெட் அபார்ட்மெண்ட். சிங்கிள் த்ரெட் அபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனில் ஒரே ஒரு த்ரெட் இருக்கிறது சிங்கிள் த்ரெட் அபார்ட்மெண்ட். நார்மலாக நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு த்ரெட் இருக்கும். சரி, த்ரெட் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். அதை பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இதை வந்து ஐபின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் எந்த குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோ
அதுதான் இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுது. இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடும். இது போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? ஸ்டாப் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும், இல்லை எண்டு ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் என்ன ஆகும்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் ஒரு குறிப்பிட்ட கோடை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். சிங்கிள் த்ரெட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கலாம். மல்டி த்ரெட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா நான் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரை க்ரியேட் பண்ணி அது வேறு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இதுவும் சைட் பை சைடாக இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னுடைய மெயின் த்ரெட்டும் ஒரு இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அப்போ த்ரெட் அப்படிங்கிறதே நான் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் இருந்ததுன்னா நான் ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் கோடிங்கை ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அப்போது இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் இந்த மல்டி த்ரெட்டிங் எல்லா இடத்துலையுமே நம்ம உபயோகப்படுத்திக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எங்கே உபயோகப்படுத்துறது நல்லது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அதை தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ டாஸ்க் மேனேஜரில் வாங்க. இந்த டாஸ்க் மேனேஜரில் பர்ஃபார்மன்ஸில் வருதுங்கன்னு வச்சிங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ் எத்தனை, கோர்ஸ் எத்தனை, லாஜிக்கல் ப்ராசஸர்ஸ் எத்தனைன்னு இருக்கும். இதுக்கு முன்னால் பென்டிஎம், செலரான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸு, லாஜிக்கல் ப்ராசஸர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் இது அப்படின்னா, ஒரு சிப்பு அதில் 2 கோர் இருக்குது, அதாவது 2 டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் இருக்குது. அதில் 4 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ப்ராசஸர், இந்த ஒவ்வொரு கோருக்கும் 2 லாஜிக்கல் ப்ராசஸர். லாஜிக்கல் ப்ராசஸர்னால் இப்போது இந்த கேஸில் 4 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குன்னா என்ன அர்த்தம், 4 இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் வரைக்கும் நம்ம சைட் பை சைடாக சிப் லெவல்லையே ரன் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குது, 4 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது, 4 இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரை பேஸ் பண்ணி என்னுடைய கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகும். அப்போது சப்போஸ் ரொம்ப ஓல்டு கம்ப்யூட்டரில் எடுக்கிறோங்க, அதில் கோரும் இல்லை, லாஜிக்கல் ப்ராசஸரும் இல்லை, அதில் போய் மல்டி த்ரெட்டிங் போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா மெஷின் ஓவராலாக ஸ்லோ ஆகிடும். ஏன்னா அது நடிக்கும், மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் வச்சுக்கிட்டு அது நடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் எங்கே லாஜிக்கல் ப்ராசஸர் ஃபிசிக்கலாகவே இருக்கோ, இது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் சிபியூலேயே இருக்குது. இந்த மாதிரி எங்கே இருக்கோ அங்கே ஆக்சுவலாகவே 4 இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் இருக்குது. அப்போ 4 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமை இந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த மாதிரியான இடத்துலலாம் இந்த மல்டி த்ரெட்டிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு 2 வேலையோ இல்லை 2க்கு மேற்பட்ட வேலையோ சைட் பை சைடாக செய்ய முடியும். அப்போது சீக்கிரமாக வேலை முடியும். ஆனால் மல்டி த்ரெட்டிங்கை எங்கே உபயோகப்படுத்தணும்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சாம்பிள் சினாரியோவோ இப்போ பார்ப்போம். என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டர் கூட 100 மெஷினரியை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 100 மெஷினரியையும் இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக டெம்பரேச்சர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை தாண்டி போகுதோ அப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் எங்கெல்லாம் தாண்டி போகுதோ அந்த மிஷினுடைய நேம்லாம் எனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்போது இந்த மாதிரி 100 மிஷினையும் வாட்ச் பண்ணணும். அதுக்கு என்னுடைய கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஆனால் என்னுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த ஒரு வேலையை மட்டும் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1% ஜிபியூ டைமே எனக்கு போதுமானது. அப்போது எனக்கு மீதி இருக்கிற 99% அப்போது ஃப்ரண்ட் அண்ட் யூசர் உபயோகப்படுத்துறதுக்கும் நான் உபயோகப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் கன்வர்ஷன் பண்ணுங்கள். சென்டிகிரேட் டு ஃபேரன்ஹீட்டும் ஃபேரன்ஹீட் டு சென்டிகிரேடும் எனக்கு கன்வர்ஷன் பண்ணணும். அதுக்கும் எனக்கு அதில் ப்ரொவிஷன் இருந்ததுன்னா அப்போ எனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் நான் டெம்பரேச்சர் கன்வர்ஷன் பண்ணிக்குவேன். அதே சமயத்தில் எனக்கு எப்போல்லாம் எந்த மிஷின்லலாம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இண்டிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேஸில் இது ஒரு தனி த்ரெட்டாகவும் இதை ஒரு தனி த்ரெட்டாகவும் போட்டோம்னா இந்த 100 மிஷினை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு தனி ஆப்ரேஷன். எனக்காக வெயிட் பண்ணி நான் சென்டிகிரேட் அடித்தேன்னா ஃபேரன்ஹீட்டாக மாற்றுறதும், ஃபேரன்ஹீட் அடித்தா சென்டிகிரேடாக மாற்றுறதும், இல்லை வேறு என்ன ஆப்ரேஷன்லாம் நம்ம பண்ணுமோ அதுக்குண்டான கோடிங்கை எழுதி இன்னொரு த்ரெட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா
அதுவும் இண்டிபெண்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சினாரியோவில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டி த்ரெட்டிங்கை உபயோகப்படுத்துவோம். சரி, இப்போது ஒரு சாம்பிள் டெமோ இப்போ சொன்ன சினாரியோவை நான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் போட்டு டெவலப் பண்ணியிருக்கேன். அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு கோடிங் இருக்குது. கோடிங் இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதே சமயத்தில் இப்போ பாருங்கள், இந்த பேக்கெண்டில் இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ 6வது நம்பர் மிஷின் 40 டிகிரியை கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கரண்ட் டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லுது. 9வது மிஷினை டெம்பரேச்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைமில் 1ன்னு கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். இந்த மெனுவில் சென்டிகிரேட் டு ஃபேரன்ஹீட். இப்போ சென்டிகிரேடு வந்து என்ட்ரி பண்ண சொல்லுது. இப்போ நான் வந்து 31.5 டிகிரி அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். அப்போ 31.5க்கு ஈக்குவலண்ட்டான டெம்பரேச்சர் எவ்வளவு, 88.7. அதே சமயத்தில் பேக்கெண்டில் என்ன பண்ணுது, மெஷின் வந்து 7வது நம்பர் மிஷினில் ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு இண்டிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் 2ன்னு அடிக்கிறேன். இப்போது ஃபேரன்ஹீட் என்ட்ரு பண்ண சொல்லுது. இப்போ 101.25 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். அப்போ இதனுடைய சென்டிகிரேடு கண்டுபிடிச்சிருச்சு. அதே சமயத்தில் பேக்கெண்டில் வேறு பாருங்கள், மெஷின் 1ல் 40 டிகிரி எக்ஸீட் ஆகிருக்குன்னு வந்துடுது. இப்போ நான் எதுவுமே பண்ணலைனாலும் என்னாகும், எப்போல்லாம் மெஷினுடைய எந்தெந்த மிஷினில் 40 டிகிரி கிராஸ் பண்ணுதோ எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் நான் எப்போ வேணாலும் இந்த மெனு ஆப்ஷனை சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நான் சென்டிகிரேடை வந்து கன்வர்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு மல்டி த்ரெடிங்க்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். சரி, ஓகே. இப்போ நான் 3ன்னு கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ கோடிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது கேள்வி என்னென்னா, இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுறதுக்கு தான் என்னன்னு சொல்கிறோன்னா லாஜிக்கல் திங்கிங்னு சொல்கிறோம். இது எப்படி வரும், சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நிறைய போட்டு பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 100 ப்ரோக்ராமாவது பண்ணி பார்க்கும்போது நமக்கு லாஜிக்கல் ஓகே, ஒரு ப்ராப்ளம் வரும்போதே இப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். இது ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான். யார் வேணும்னாலும் இதை முயற்சி பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இன்றைக்கி இப்போ நான் டெமோ காட்டின விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு அப்போது நான் வந்து அடுத்த வீடியோவில் இது எப்படி நான் வந்து பண்ணன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். சரிங்களா? ஓகே, நாளைக்கு நான் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய திங்கிங்கும் நம்மளுடைய திங்கிங்கும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங், எங்களுடைய C++ லாஜிக்கல் திங்கிங் கண்டிப்பாக உங்களுடைய திங்கிங் பவரை, அதாவது ப்ரோக்ராமிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணோம். நீங்கள் நம்ம யூடியூப்பில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த யூஆர்எல்லில் போனீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணலாம். C++, ஜாவா, LT ஃபார் லாஜிக்கல் திங்கிங். அதே சமயத்தில் நீங்கள் டைரெக்டாக சார் நான் தைரியமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக என்னுடைய ப்ரோக்ராமிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் இன்றைக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ck.collectiva.in/b ஃபார் பை நவ்/லாஜிக்கல் திங்கிங் பேக்கேஜ் இது போடுங்க. அப்படி இல்லைனா 8508502000க்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கிளாஸில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ரியல் டைமில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.